அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மறுமை நாளின் தன்மைகளை குறித்து தொடர்ந்து நாம் கேட்டு வருகின்றோம். நாம் 2 தினங்களுக்கு முன்னர் நீர் தடாகத்தை குறித்து ஒரு செய்தியை இங்கு நாம் குறிப்பிட்டோம். அது குறித்த முழு விவரங்களை இன்றைக்கு வரக்கூடிய இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் அறிந்து கொள்வோம். அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரி முஸ்லிம் ஆகிய 2 நூல்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹௌலி மசீரத்து ஷஹர் மாஉஹு அபியது மினல் லபன் வ ரீஹுஹு அத்யப் மினல் மிஸ்க் வ கீசானுஹு கனுஜுமிஸ் ஸமா மன் ஷரிப மின்ஹா ஃபலா யல்மு அபதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய ஹவுல், நபி அவர்கள் தான் அந்த நீர் தடாகத்தில் தலைமாட்டில் அமர்ந்திருப்பார்கள் என்பதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆதலால் அவர்கள் அந்த பாக்கியம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர்கள் அந்த தடாகத்தின் தலைமாட்டில் இருக்கிற போது என்ன நடைபெறும் என்பதை நாம் பல முறைகளில் கேட்டிருக்கிறோம். இந்த ஹதீஸிலும் அதை நாம் கேட்க இருக்கிறோம். அந்த தடாகத்தினுடைய அளவை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஹௌதி மசீரத்து ஷஹர், என்னுடைய அந்த நீர் தடாகம் 1 மாத பயண தொலைவில் உள்ளது. என்னுடைய நீர் தடாகம் 1 மாத பயணம். ஒரு மனிதன் சென்றால் எவ்வளவு தொலைவு இருக்குமோ அவ்வளவு தொலைவு நீளம் கொண்டது என்னுடைய அந்த தடாகம். 1 மாத பயணம் என்பது ஒவ்வொரு காலத்துக்கும் அது என்ன செய்யும், வேறுபடும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் 1 மாதம் எவ்வளோ பயணிக்க முடியும்? பகல் முழுக்க என்ன செய்வாங்க, ஒன்றத்தில் போவாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 20 கிலோமீட்ரு அல்ல 25 கிலோமீட்ரு அல்ல ஒரு 30 கிலோமீட்டர் என்ன செய்யலாம், பகலில் போகலாம். அப்புறம் மாலை நேரம் ஆகிவிட்டால் எங்கே இந்த பயணம் அன்றைய பகலில் முடிகிறதோ அங்கே என்ன செய்வாங்க, கூடாரம் போட்டு அங்கேயே என்ன செய்வாங்க, அவங்க இரவை கழிப்பார்கள். மீண்டும் பகல் விடிந்ததற்கு பிறகு திரும்ப பயணத்தை என்ன செய்வாங்க, ஆரம்பிப்பாங்க. அந்த காலத்தில் பயணம் என்பது அப்படித்தான், இரவில் பயணம் இருக்காது, பகல் மட்டும்தான் பயணம் செய்வார்கள். அப்படி 1 மாதம் பயணம். இண்டு 30 எத்தனை கிலோமீட்டர் பார்த்துக்கிடுங்க. அன்றைக்கு நபி அவர்கள் சொல்கிற போது அந்த அளவை சஹாபாக்கள் புரிந்திருப்பார்கள். இன்றைக்கு 1 மாதம் பயணம் என்பது கிட்டத்தட்ட பல 1000 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இன்னொரு கண்டத்தில் இருக்கக்கூடிய பூமியினுடைய இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்கா, ஆப்பிரிக்கா கண்டத்துக்கெல்லாம் என்ன செய்கிறான், இங்கேருந்து பறந்து போகிறான். 36 மணி நேரம், 44 மணி நேரம், 48 மணி நேரம், 2 மணி நேரத்தில் என்ன செய்யறான், போயிடறான். அப்போ 2 நாளில் இவ்வளவு தொலைவே என்ன செய்கிறான், கிடக்கிறான். அப்போ இப்படி 1 மாதத்தில் எத்தனை மணி நேரங்கள், இப்போ இண்டு எத்தனை மைல், எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு செய்யுங்க, பார்த்துக்கிடுங்க. எப்படி இருந்தாலும் நபி அவர்கள் 1 மாத பயண தொலைவு, அந்த தடாகத்தினுடைய அளவு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி காட்டுறாங்க. அப்போ அது மிகப்பெரிய அளவுக்கு என்ன செய்யும் இருக்கும், கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அதனுடைய நீளம் என்ன செய்யும் இருக்கும் என்பதைத்தான் என்ன நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா அவ்வளோ பேரும் அங்கே வந்து தண்ணி பருகணுமா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசி மனிதன் இந்த உலகத்தில் அழிக்கப்படுகிற மனிதன் வரை யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் வழங்கப்படுகிறதோ அத்தனை பேருமே அந்த தடாகத்திலிருந்து தண்ணீரை முன்பு குடிக்க வேண்டும். அப்போ அவ்வளவு விசாலமாக நீளமாக இருந்தால் மட்டும்தான் அது என்ன சாத்தியமாகும். இல்லை என்று சொன்னால் என்ன, அடிப்படி சண்டையாயிரும், ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் விழுந்து கடைசியில் அதிலே என்ன பஞ்சாயத்தாயிரும். அதனால் அந்த அளவுக்கு விசாலமானதாக நீளமானதாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியில் குறிப்பிடுறாங்க. மாவுஹு அபியது மினல் லபன், அந்த தண்ணீர் இருக்கிறதே அதனுடைய நிறம் பாலை விட வெண்மையானதாக இருக்கும். பாலை விட வெண்மையானதாக இருக்கும். வெள்ளைக்கு
வெண்மையான நிறத்திற்கு அடையாளமாக பாலைத்தான் நினைச்சுவார்கள் சொல்லுவார்கள். பாலை போன்று வெண்மையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் நினைச்சாங்க, சொல்றாங்க அந்த தண்ணீர் பாலை விட வெண்மை, பாலை விட வெண்மை, அதை விட ரொம்ப வெண்மையாக இருக்கும் என்பதை நபி அவங்க நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதனுடைய வாடை இருக்கிறது, மனம், நறுமணம், அது மிஸ்கை விட, கஸ்தூரியை விட மிகவும் என்ன மனமானதாக இருக்கும். அப்போ அதற்கு ஒரு வாடையும் இருக்கும். பொதுவாக தண்ணிக்கு வாடை இருக்காது. பொதுவாக என்ன தண்ணீருக்கு, இயற்கையாக தண்ணீருக்கு எந்த வாடையும் இருக்காது. செயற்கையாக நம்ம ஏதாவது அதில் கலந்தால் ஒழிய அதற்கு வாடையே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் நாளை கௌசரில் நாம் முண்டு குடிக்கக்கூடிய அந்த தண்ணீருக்கு ஒரு வகையான வாடையும். ஏன் அந்த வாடை? அந்த வாடை இருந்தால் இன்னும் அதிகமாக தண்ணீரை பருக வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு ஏற்படும். பாருங்க, இப்போ வெயில் காலத்தில் வெறும் தண்ணியை மடக்கு குடிக்கிறதுக்கும் மண்பானையில் வைத்து அந்த தண்ணியை குடிப்பதற்கும், அந்த மண்பானையிலே என்ன வெற்றி வேற போட்டு அந்த தண்ணியை குடிப்பதற்கும் எவ்வளவு இதமானதாக இருக்கும் என்ற வித்தியாசத்தை நீங்கள் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம் இல்லையா? மண்பானையில் உள்ள தண்ணி வெற்றி வேற போட்டு அந்த மனத்தோடு அந்த தண்ணீரை குடிக்கிற போது ஆஹா, அப்படி என்ன சொர்க்கத்தில் உள்ள தண்ணியை குடிச்ச மாதிரி நமக்கு ஒரு சிந்தனை என்ன செய்ய வந்துடும். வெறும் தண்ணியை குடிக்கிறது தண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை நம்ம என்ன செய்ய குடிப்போம், ஏதோ தாகம் அடங்கினா சரிதாங்கிற மாதிரி. அப்போ ஒரு நறுமணத்தோடு அந்த தண்ணீரை பருக வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் மிஸ்கை விட, கஸ்தூரியை விட ரொம்ப வாடை தரக்கூடிய, மனம் தரக்கூடியதாக அந்த தண்ணீர் இருக்கும். கீசானு, அதனுடைய பூஜாக்கள், தண்ணீர் பெரிய அளவுக்கு இருக்கும்போது கைட்டு அள்ளி குடிக்கிறதா, அதுக்குன்னு அல்லாஹ் என்ன செய்வான், பூஜாக்களை வைத்திருப்பான். பூஜான்னு சொன்னால் இதுக்கு முன்னால் நம்ம வீடுகளில் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது என்ன செய்வாங்க, வாடகைக்கு என்ன சாயா பூஜா என்ன செய்வாங்க, எடுத்து வருவாங்க. இப்போ ஒரு பூஜாவும் இல்லை, ஒன்றையும் இல்லை. இப்போ இல்லை என்ன, அதாவது டீ கேனுன்னு சொல்லி என்ன எடுத்து வாடகை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, பிளாஸ்டிக் கப்பிலையோ அல்லது பேப்பர் கப்பிலையோ ஊற்றி கொடுத்துட்டு அங்களே என்ன யூஸ் அண்ட் த்ரோவாக என்ன வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னால் என்ன, அதுக்குன்னு சாயா பூஜான்னு சொல்லி வச்சுருப்பாங்க. சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து வர்றவங்க அதை மிரக்கட்டி என்ன செய்வாங்க, அங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க. சகனும் வாங்கிட்டு வருவாங்க, கூஜாவும் என்ன செய்வாங்க வாங்கிட்டு வருவாங்க. பிள்ளைங்க அதாவது இந்த பீங்கான் ஐட்டங்கள் எல்லாமே அங்கேருந்து என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க. ரொம்ப முக்கியமான சில வீடுகளில் அதை இருக்கும். சில இடங்களில் சங்கத்தில் அதை என்ன செய்வாங்க வாங்கி வாடகைக்கு என்ன செய்வாங்க வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான கூஜாக்கள் அங்கே என்ன செய்யும், அந்த தண்ணீரை மொண்டு குடிப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் என்ன செய்வான் வைத்திருப்பான். கீசானுஹு கனுஜூமி ஸமா, அதனுடைய எண்ணிக்கை வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போன்ற அளவுக்கு நட்சத்திரங்கள், அதை எண்ணியே முடியாது. நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை யாரும் என்ன செய்ய முடியாது, எண்ணி முடியாது, வரையறுக்க முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், பூஜாக்களையும் வைத்திருப்பான். அப்போ எந்த அடிப்படையும் வேண்டாம், யாரும் சாவகாசமாக வந்து அங்கே தண்ணீரை என்ன செய்யலாம், உண்டு அவங்க வேண்டிய அளவுக்கு என்ன செய்யலாம், குடித்துக் கொள்ளலாம் என்பதற்கான ஏற்பாடு அங்கு இருக்கும். மன் ஷரிப மின்ஹா ஃபலா யதுமு அபதா, அந்த தண்ணீரை குடித்து விட்டால் அதற்கு பிறகு தாகம்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை, தாகமே வர, அதுக்கு பிறகு தாகமே வர. இங்கே பாருங்க, எவ்வளோ தண்ணி குடித்தாலும் என்ன, அதில் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான். இப்போ அடுத்தாப்புல இந்த தண்ணி குடிக்கணும், நிறைய குடித்தாலும் ஒம்பு, குடிக்காட்டாலும் ஒம்புங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இன்றைக்கு என்ன சூழல் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் என்ன, ஒரு தடவை குடிச்சாச்சுன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் தாகமே எடுக்காதுங்கிற அளவுக்கு அவ்வளவு அல்லாஹ் ஒரு அற்புதமான தன்னுடைய அற்புதத்தை அந்த தண்ணீரில் அல்லாஹ் அமைத்திருக்கிறார். அது என்ன, அந்த பாக்கியம் யாருக்கு உண்டுமோ அவர்களுக்கு தான் அது கிடைக்கும், எல்லாருக்கும் அந்த பாக்கியம் செய்யாது, கிடைக்காது. அப்போ இந்த ஹவுல் என்பது, ஹவுல் தடாகம் என்பது 1 மாத தொலைவுக்கு உள்ளது. அதனுடைய தண்ணீருடைய நிறம் பாலை விட வெண்மையானது, அதனுடைய மனம் கஸ்தூரியை விட ரொம்ப நறுமணம் நிறைந்தது. அதில் வைக்கப்பட்டிருக்கிற பூஜாக்கள் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை விட அதிகமானது. இப்படிப்பட்ட இந்த தண்ணீரை ஒருவன் அருந்தினால் அவருக்கு தாகமே ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது எல்லாமே என்ன, அந்த மறுமை நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு செய்தி, அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. காலத் கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி அலல் ஹவுல், நான்
அந்த தடாகத்திலே நான் அமர்ந்திருப்பேன். நான் தடாகத்தில் அமர்ந்திருப்பேன். ஹத்தா அம்புர மை எரிது அலைய மீன்கும், உங்களில் யாரெல்லாம் அந்த தடாகத்தை நோக்கி வருகிறார்கள் என்பதை நான் கவனித்துக் கொண்டிருப்பேன். நான் கவனித்துக் கொண்டிருப்பேன். யாரெல்லாம் வர்றாங்க, யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய கையில் உள்ளதில்லை யாருக்கு அந்த தண்ணி குடிக்கிறதுக்கான வாய்ப்பு தரணும், யாருக்கு தரப்படக்கூடாது என்பது அது அல்லாஹ் முடிவு செய்யக்கூடிய விஷயம். ஆனால் நான் என்ன செய்ய உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன், யார் வராங்க, யார் தடுக்கப்படுறாங்க, யாருக்கு அந்த பாக்கியம் என்று நான் கண்காணித்துக் கொண்டிருப்பேன். அப்படி கண்காணித்துக் கொண்டிருக்கிற போது அப்போ என்னை நோக்கி வருகிற சில மக்கள் பிடித்து இழுக்கப்படுவார்கள். அவங்க என்ன, உங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடையாது அப்படி சொல்லி அவங்கள தரதரன்னு பின்ன நோக்கி என்ன செய்வாங்க, இழுத்துட்டு போவாங்க. அக்கூலு, நான் சொல்வேன், யா ரப்பி மின்னி, அல்லாஹ் யாரெல்லாம் என்னை படைச்சவனே அவங்க என்னை சார்ந்தவர்கள் தான். மின்னினா என்ன அர்த்தம், என்னை சார்ந்தவர்கள் அப்படின்னா என்னை ஏற்றுக்கொண்டவர்கள், என் மார்க்கத்தை நம்பியவர்கள், நான் சொன்ன வழியை ஏற்று நடந்தவர்கள், முழுக்க அவங்க என்னை சார்ந்தவங்க. அவங்கள பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு போறியே, ஏன் அவங்களுக்கு இந்த பாக்கியம் தரப்படக்கூடாது என்ற கோணத்தில் நபி அவங்களுக்கு தெரியுது, அடையாளம் தெரியுது. அது எப்படி அடையாளம் தெரியும்? நாம் பல முறைகளில் கேட்டிருக்கோம். சஹாபாக்களுக்கும் நமக்குமான வித்தியாசத்தை நபி அவர்கள் என்ன செய்வாங்க, கண்டுகொள்வார்கள். நபி அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் யாரெல்லாம் நபியை நேருக்கு நேராக கண்டு நம்பிக்கை கொண்டு தங்களை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்தி நபியையும் அல்லாம் ஏற்றுக்கொண்டு நபி வழியில் வாழ்ந்தார்கள், அவங்களெல்லாம் சஹாபாக்கள். அப்படிதானே இல்லையா? அப்போ சஹாபாக்கள் யார் என்பது நபிக்கு நாம சொல்லித்தர தேவையில்லை. இவர் சஹாபி, இவர் சஹாபி நாம போய் சொல்லணுமா? நபிக்கே தெரியும், இவங்க என்னை ஏற்றுக்கொண்டு என் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் நம்மளாம் எப்படி, நாம சஹாபா கிடையாது, நாம நபிக்கு இஹ்வான்கள், சகோதரர்கள். மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையின் அடிப்படையில், முஸ்லிம்ங்கிற அடிப்படையில், முஃமின்ங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாமெல்லாம் சகோதரர்கள். அப்போ நாம சகோதரர்கள் என்றும் அவர்கள் சஹாபாக்கள் என்றும் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வித்தியாசப்படுத்தி தெரிந்து கொள்வார்கள் என்றால், சஹாபாக்கள் எப்படி தெரிந்து கொள்வார் என்பதற்கு யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நாம சகோதரர் என்பதற்கு நாம் ஒது செய்த இடங்கள் இருக்கா இல்லையா, உறுப்புகள், கையை கழுவுகிறோம், முகத்தை கழுவுகிறோம், கையை உட்பட கழுவுகிறோம், காலை கரண்டை உட்பட கழுவுகிறோம். இந்த இடங்கள் எல்லாமே முழுமையாக நாம் பொது செய்திருந்தோம் என்று சொன்னால் இதெல்லாம் வெண்மையாக என்ன செய்யும், அப்படியே பரிணமிக்கும், வெள்ள வெளேர் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்சி அளிக்கும். அப்போ நபி அவங்க கண்டுருவாங்க, ஓ இவர் நம்முடைய சகோதரர், நம்முடைய சகோதரர் என்றால் இவர் முஸ்லீம், இவர் முஸ்லீம் என்றால் இவர் மூமின், இவர் தொழுது இருக்கிறார், தொழுவதற்கா என்றால் இவர் ஒலி செய்திருக்கிறார், ஒலி செய்தால் தான் இந்த உறுப்புகள் எல்லாமே என்ன வெண்மையாக என்ன செய்கிறது, பரிணமிக்கிறது. அப்ப இவர் நம்முடைய சகோதரர் அப்படி சொல்லி என்ன அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கிடுவாங்க. இங்கு என்னை சார்ந்தவர்கள் ஏன் இழுக்கப்படுகிறார்கள் ரப்பே அப்படி சொல்லி நபி அவங்க சொல்றாங்க என்று சொன்னால், சஹாபாக்களே என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க, இவங்க என்னை சார்ந்தவங்க, ஒமின் உம்மத்தி என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவங்க என்று. உம்மத்தி என்று சொன்னால் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் இதில் அடக்கம், உம்மத்தும் என்ன சஹாபாக்கள் அல்லாத நீங்கள் நாம எல்லாருமே என்ன அடக்கம். அப்போ அவர்களும் சேர்ந்து என்ன செய்வாங்க, இழுக்கப்படுவாங்க. சஹாபாக்களில் சிலர் இழுக்கப்படுவார்கள், இந்த சமுதாயத்தில் சார்ந்த சிலரும் என்ன செய்யப்படுவாங்க, அந்த ஹவுல் என்கிற தடாகத்திலிருந்து தண்ணீர் அருந்துவதிலிருந்து தடுத்து பின்னோக்கி இழுக்கப்படுவார்கள். அப்படி இழுக்கப்படும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு கேட்கும்போது ஃபயுகால், நபி அவர்களுக்கு பதில் சொல்லப்படும், ஹல் ஷஅர்த மா அமிலு பாதக், முஹம்மதே நீ இறந்ததற்கு பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள், என்ன மாதிரியான செயலை செய்தார்கள், எப்படிப்பட்டவைகளை அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியதை செய்தார்களா, இல்லை அல்லாஹ் வெறுக்கக்கூடியவைகளை செய்தார்களா, நீங்கள் காட்டியதை செய்தார்களா, நீங்கள் காட்டாததை செய்தார்களா என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நானே மண்டையை போட்டாச்சுன்னா, நீங்களே மண்டையை போட்டாச்சுன்னா, என் குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்யறாங்க எனக்கு தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்யறாங்க உங்களுக்கு தெரியுமா? நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம உயிரோடு இருக்கும் போதே நம்ம கண்ணுக்கு அப்பால் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இறந்ததற்கு பிறகு இந்த உம்மத்தில் யார் யார் எப்படி நடந்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் இறந்ததற்கு பிறகு அவர்களை நேருக்கு நேராக நம்பிக்கை கொண்டு சஹாபாக்களாக வாழ்ந்தவர்கள், நபியுடைய இறப்புக்கு பிறகு சஹாபாக்களாக இருந்தார்களா இல்லையா, அவங்க எப்படி இருந்தாங்கிறது நபிக்கு தெரியாது. அவங்க எப்படி இருந்தாங்கிறது நபிக்கு தெரியாது.
அதனால் தான் நபிக்கு இந்த பதில் சொல்லப்படுகிறது. ஹல் ஷஅர்த மா அமிலு பாதக், உமக்கு பின்னால் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது உமக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன கேட்கப்படும். வல்லாஹி மா பரிஹு யர்ஜுஊன அலா ஆகாபிஹிம், நீ இறந்ததற்கு பிறகு அவர்கள் வந்த வண்ணமே வந்த வழியை நோக்கியே அவர்கள் போய்கொண்டே இருந்தார்கள். ஏற்கனவே ஜாகிலியத்திலிருந்து அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை நோக்கி இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். நீங்களே போனதுக்கு பிறகு முகமதே போயிட்டாரு, நம்ம ஏன் இந்த இஸ்லாத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, மதம் மாறி போய்விட்டார்கள். அவங்களுக்கு எப்படி இந்த பாக்கியம் தரப்படும்? இது தாகம் தணிப்பதற்குரிய நீர் தான். ஆனால் இந்த நீரை பருகிவிட்டால் இனி தாகமே ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்துக்குரிய ஒரு நீர் இந்த பாவிகளுக்கு எப்படி தரப்படும்? தரப்படாது. ஆதலால் தான் அவர்கள் பின்னோக்கி இழுக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடையாது என்று நபி அவர்களுக்கு பதில் சொல்லப்படும் என்பதை அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது புகாரி முஸ்லிம்ல இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், ஓ பைன வஹரானை அஸ்ஹாபிஹி, நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில இருக்கிற போது இன்னி அலல் ஹவுல், நபி அவங்க சொல்றாங்க, நான் அந்த தடாகத்தில் அமர்ந்திருப்பேன். அன்தலிரு மை எரிது அலைய மின்கும், உங்களில் யார் அதை நோக்கி வருகிறார் என்று கவனித்துக் கொண்டிருப்பேன். வல்லாஹி யுகுத்தத அன்ன தூனி ரிஜால், அல்லாஹ் சத்தியமாக என்னை விட்டும் சில மனிதர்கள் தடுக்கப்படுவார்கள், என்னை விட்டும் சில மனிதர்கள் துண்டிக்கப்பட்டு விடுவார்கள். அவர்கள் அந்த பக்கத்துக்கே என்ன செய்ய முடியாது, வர முடியாத அளவுக்கு அவங்க துண்டிக்கப்பட்டுருவாங்க. ஃபல அக்கூலன்ன ஐ ரப்பி மின்னி வ மின் உம்மதி, அப்ப நான் சொல்லுவேன், என்னை படைத்தவனே இவர் என்னை சார்ந்தவர், என் சமூகத்தை சார்ந்தவர் என்று சொல்லுவேன். ஃபயகூல், பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இன்னக லா தத்ரி மா அமிலு பாதக, உமக்கு பின்னர் மாசாலு யர்ஜிஊன அலா ஆகாபிஹிம், என்ன செய்தார்கள் என்று உமக்கு தெரியாது, அவர்கள் பின்னோக்கி போய்கொண்டே இருந்தார்கள் என்ற பதில் எனக்கு சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது முஸ்லிம்ல என்ன இடம் பெற்றிருக்கிறது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாக்கியம் கிடைக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக என்ன இந்த உலகில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இதன் வாயிலாக நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லி தர்றாங்க. நபி அவர்கள் சொன்ன பிரகாரம், அல்லாஹ் சொன்ன பிரகாரம் இந்த உலகில் வாழக்கூடியவர்களுக்கு தான் இந்த பாக்கியம். சஹாபாக்களாக இருந்தால் கூட அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய அடிப்படை இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் கூட இது மறுக்கப்படும். உங்களுக்கும் தான் எனக்கும் தான் உலகில் உள்ள அத்தனை முஸ்லிம்களுக்கும் தான் இது என்ன செய்யப்படும், மறுக்கப்படும் என்பதை இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லித் தருகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை போகலாம்.